அதில் அவருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மே 1 அவர் பிறந்தநாள். அவரோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். உங்கள் நல்ல மனசுக்கு எப்போ நல்லா இருப்பீங்க. இப்போ இடையில உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண நாங்கள்லாம் துடிச்சு போயிட்டோம். ஆனால் அடுத்த நாளே நீங்கள் வந்து ஜாலியாக இருந்து நின்னீங்க. உங்கள் தைரியம் வில் பவர் நல்லா இருப்பீங்க. இன்னும் நீண்ட ஆயுளோட நிறைஞ்ச செல்வத்தோட புகழோட இருக்கணும் சார். வாழ்த்துக்கள் சார். தன்னோட முடி வெளில தான் அப்படிங்கிறத துணிஞ்சு காமிச்சவர். ஆமாம், எந்த இடத்துலையும் வந்து தன்னை அழகுபடுத்திக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாரு. பைக் எடுத்து உலகம் கூட சுற்றுறாரு. அவருக்கு வசதி தனியாக ஃப்ளைட் வாங்கி தான் சுற்றுறாரு. நான் இப்போ அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், நீங்கள் பைக்லாம் போகாதீங்க சார். நீங்கள் எதுக்கு சார் பைக்? நீங்கள் சாதனை ஆகுதுன்னு எல்லாரும் தெரியும். பைக்லாம் போகாது. அப்படி இதுக்குலாம் ஆப்ரேஷன் பைக் வரலாம் அதான் வைக்காதீங்க. பகிர்ந்துச்சு அப்பா அப்படிதான். இல்லை சார் இந்த ஸ்டார்ட் எனக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் சார். நான் சொன்னாங்க. இல்லை சார் இல்லை நான் பண்ணுவேன். வலிமையாக இருக்கட்டும், விடாமுயற்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகி தான் வருது. அப்டேட் வேறு டிலே ஆகுது. இந்த மாதிரி அஜித் சார் மேலே தான் தப்பு. அவர் டிலே பண்ணுறாரு. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அது வேண்டாங்கிறவரை எதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க? நான் வேண்டான்றேன் சார். வேண்டாம்னா கூப்பிட்டாக்க அப்படிதான் இருக்கும். தயாரிப்பாளர் வந்து நஷ்டம் இருந்தார். அவரும் கொண்டாடி பிள்ளை குடும்பம் எதை விட்டு அவர் படம் எடுக்கிறான்னு தெரியாது. விடாமுயற்சியில் ஒரு சண்டை காட்சி கூட வந்துச்சு. கார் கவுந்து பார்த்துருப்பீங்க. ஆமாம் சார். இந்த சண்டை காட்சியெல்லாம் அவரே பண்ணுறது, இதை ரொம்ப துணிஞ்சு பண்ணுறாரு. இதை பற்றி உங்களுக்கு கேட்கல. துணிச்சல் வேற, மொட்டத்தனம் இருக்கு. அஜித் அவர்களை நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய ஹீரோவாக பார்க்குறீங்க. எதாவது வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீங்க? அப்படியே தான் எப்போ பிறந்தாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் அப்படியே தான். அஜித் சாரை பற்றி பேசிடலாம். அதில் அவருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மே 1 அவர் பிறந்தநாள். அவரோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். உங்கள் நல்ல மனசுக்கு எப்போ நல்லா இருப்பீங்க. இப்போ இடையில உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண நாங்கள்லாம் துடிச்சு போயிட்டோம். ஆனால் அடுத்த நாளே நீங்கள் வந்து ஜாலியாக இருந்து நின்னீங்க. உங்கள் தைரியம் வில் பவர் நல்லா இருப்பீங்க. இன்னும் நீண்ட ஆயுளோட நிறைஞ்ச செல்வத்தோட புகழோட இருக்கணும் சார். வாழ்த்துக்கள் சார். சரிப்பா, அஜித் சார் பர்த்டே மே 1 பிறந்தநாள். நீங்கள் ஃபர்ஸ்ட் அஜித் சார் எப்போ சார் பார்த்தீங்க? நான் வந்து அஜித் சார் வந்து ரொம்ப சாதாரண ஒரு பைக்கு ஜெயசாராக இருக்குமே நான் பார்த்துருக்கேன். நாங்கள் விஷயம் இருக்கும்போது எங்கள் வண்டியில் அந்த பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த டெம்போ வண்டி, அந்த வண்டியில் பின்னாடி கொஞ்சம் அப்பவுமே எனக்கு தெரியும். ஆனால் வந்து அப்புறம் ரொம்ப ஒல்லியாக இருப்பார். மயிலாப்பூரில் இங்கே வீடு இருக்கும். மயிலாப்பூரில் மந்தவெளின்னு நினைக்கிறேன். மந்தவெளி தான் நினைக்கிறேன். அவங்க அம்மா அப்பா எல்லாம் எனக்கு தெரியும். அப்போ வந்து அவர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்படியே ஒரு 2-3 படங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவருக்கு வந்து ஃபஸ்ட் வந்து அவளி ஒரு வாழாங்கிற ஒரு படம் பண்ணேன். அப்போ ஒரு அளவு ஒரு கொஞ்சம் ஒரு இடத்த முடிச்சிட்டாரு. அவ்வளோ ஒரு வாழாங்கிறது அந்த படம். அந்த படம்லாம் 100 நாளுக்கு மேலே போச்சு. நல்ல குணம் அவருக்கு, எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம். அதாவது வந்து தன்னை சுற்றி இருக்கவங்க வேற ஆளுக்கு கொடுக்குறதா கொடுக்கலையா எனக்கு தெரியாது. தன்னை சுற்றி இருக்கவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி வெளியே ஆளுக்கு அவர் ஹெல்ப் பண்ணி நான் பார்க்கல. இப்போ எம்ஜிஆர் மாதிரியோ இல்லை வந்து அது மாதிரி நான் பார்க்கல. அதே சமயம் அப்புறம் பகைவன் ஒரு படம் பண்ணேன். பகைவனையும் படம் பண்ணும்போது இது எக்மோரில் தான் ஃபைட் பண்ணும்போது வந்து ஒரு கிக்கு ஓடி போய் லாரியில் போய் ஏறி கிருஷ்ணன் கிக் ஒன்று அடிக்கணும். அதை வச்சுட்டேன். நான் பண்ணி ஷார்ட்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அவர் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஓகே மாஸ்டர்ன்ட்டார். வாங்கன்னு வர ரெடி பண்ணும்போது மேக்கப் பண்ண வந்து நான் இதுக்குலாம் ஆப்ரேஷன் பயங்கர வரலாம் எல்லாம் வைக்காதீங்க. நான் விழுந்தானா பகிர்ந்துச்சு அப்பா அப்படிதான் சார். இருங்க சார், இது அப்புறம் எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன அப்படின்னாரு. இல்லை சார் இந்த ஷார்ட் எனக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் சார். அப்படிங்க நான் சொன்னாங்க. இல்லை சார் இல்லை நான் பண்ணுவேன். சார் என்ன சார் ஃபைன் கார்டு சார் அதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னாரு. அதாவது ஒரு மனுஷன் ஃபைன் கார்டு அடிபட்டுச்சுன்னா நடக்கவே முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆள் சிங்கம் மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் பயந்துக்கிட்டே இருக்கேன். கடவுள்லாம் அப்போலாம் ரோட்லாம் கிடையாது. கடவுள்லாம் வேண்டுறேன். எலிச்சம்பளை அவரை கூப்பிட்டு சுற்றி உடைக்கிறேன். அவர் சிரிக்கிறார். என்ன அப்படின்னாரு. இல்லை சார் உங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. இப்படி ஒரு மாஸ்டரா எனக்கான உங்களுக்கு என்ன கூட நினைக்கிறீங்க, எனக்காக கூட நினைக்கிறீங்களா? இல்லை சார் ஒன்றும் ஆகக்கூடாது. இப்போ கூட ஒன்றும் இல்லை சார். இது மாதிரி வேற ஒரு சாப்பிடுங்க. இல்லை எனக்கு இந்த சாப்பிட்டாங்க பண்ணார் சார். செம்மையாக பண்ணார். நான் அதை மாதிரி யாரும் டான்ஸ்லாம் ஆட முடியாது. டான்ஸ் ஆடினாரு. முயற்சி சார், முயற்சி. எந்த இடத்துலையும் அவருக்கு தளர்வு இல்லை. இன்னைக்கு பாருங்க, பைக் எடுத்து உலகம் கூட சுற்றுறாரு. அவருக்கு வசதி தனியாக ஃப்ளைட் வாங்கி தான் சுற்றுறான். அவருக்கு மனசில் அது பண்ணணுன்னே அவருக்கு ஆர்வம் தூண்டுது. ஆனால் இப்போ அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், நீங்கள் பைக்லாம் போகாதீங்க சார். நீங்கள் எதுக்கு சார் பைக்? நீங்கள் சாதனை ஆடுறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பைக்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லையா? ஆனால் சுற்றுறாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் சார். அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணேன். ஒரு 3 படம் தான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். எனக்கு நல்ல நண்பர். நாங்கள் அடிக்கடி எங்கே பார்த்தாலும் பேசிப்போம்.
நிறைய படம் அவர் கூட பண்ணனால எனக்கு தெரியும். நல்ல மனிதர் சார். சார் அவங்க கூட எப்படி பேசுவார் பழகுவார்? ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு எளிமையான மனிதராக தான் இருக்காரு. யாருக்கு எந்த தொந்தரவும் சார். வாங்க வந்து ஓட்டு போட வர தனியாக வந்து யாருக்கும் தெரியாமல் சும்மா பேசாமல் போகிறாரு. நாமளும் கூட நல்லா போயிருக்கேன். அது கூட இல்லை, அவார்டு போகிறாரு. ஒரு நல்ல மனுஷன். அது எளிமையாக விரும்புகிறாரு. எப்போதுமே எளிமைங்க. தன்னோட முடி வெளில தான் அப்படிங்கிறத துணிஞ்சு காமிச்சவர். ஆமாம். எந்த இடத்துலையும் வந்து தன்னை அழகுபடுத்திக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறது இல்லை. அவர் மனசில் பட்டதை சொல்கிறார். அது வந்து நல்லா மனுஷன், நல்லா மனுஷன், பிறந்த வாழ்த்துக்கள். அவருக்கு வந்து ஸ்டண்ட் காட்சிகள்லாம் ரொம்ப உயிர் அவருக்கு. சண்டை காட்சிகள்லாம் டூப் போட மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி டூப் போடாத ஒரு முக்கியமான ஹீரோ அவர். நல்லா நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ விடாமுயற்சியில் ஒரு சண்டை காட்சி கூட வந்துச்சு, கார் கவுந்து பார்த்துருப்பீங்க. சார் இந்த சண்டை காட்சிகள்லாம் அவரே பண்ணுறது, இதை ரொம்ப துணிச்சு பண்ணுறாரு. இதை பற்றி உங்களுக்கு சார் துணிச்சல் வேற, மொட்டத்தனம் வேறு. இப்போ வந்து இது வந்து இந்த சீன் வந்து அவர் பண்ண வேண்டியதே இல்லை. இப்போ அவர் பண்ணாலே டூப்னு தான் சொல்லுவாங்கல்ல. இந்த ஷாட்லாம் நாங்கள் இருக்கோம், ஃபைட்டர்ஸ் இருக்கோம், நாங்கள் பண்ணிடுவோம். ஏன்னா எங்களுக்கும் அடிப்படும். பட் ஆனால் இங்கே ட்ரைனிங் அது நாங்கள் அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம். அவர் ஹீரோவுக்கு பூ மாதிரி அந்த பூவை மன்னாடி மன்றத்தில் போட்டியில் பத்மினி மேடத்துக்கும் ராகினி மேடத்துக்கும் ஒரு பரதநாட்டியம் போட்டிருக்கோம். 2 பேரும் கையில் பூ கொடுத்துருவாங்க, டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. பூ யாருக்கு நசுங்களே அவங்க தான் ஜெயிச்சாங்க. பூ வந்து பத்மினி மேடத்துக்கு நசுங்கிருக்காரு, அவங்க நசுங்கிருக்காரு. 2 பேரும் ஒரே மாதிரி ஆடுவாங்க, அப்படியே இருக்கும். ஆனால் டென்ஷன். இப்போ ஹீரோங்கிறவங்க வந்து ஒரு பூ மாதிரி, அவங்கள கசக்கவோ நசுக்கவோ கூடாது. அவங்கள பொன் மாதிரி பூ மாதிரி நாங்கள் பார்த்துக்காத்துக்கோம். அதனால் அதெல்லாம் அவருக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் பண்ணாருன்னா அவர் வந்து நாளைக்கு நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம். அந்த உதவிலாம் பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா எல்லாரும் நல்ல மனுஷன்னு சொல்ல முடியாது. எனக்கு அள்ளி கொடுக்குற கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, கிள்ளி கொடுக்குற கூட ஆள் இல்லை. அப்போ அவர் கொடுக்குறாருங்கும் போது அந்த மனுஷெல்லாம் ஒன்றும் ஆகக்கூடாது இல்லையா? அதனால் அதெல்லாம் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா அவர் பண்ணால் கூட டூப்னு தான் சொல்லுவோம். அவரே மாதிரி டூப் போட்டுருக்காங்கன்னு சொல்லுவோம். சரி, இப்போ அஜித் சார் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஸ்டன்ட்மேன் பண்ணால் அவருக்கு கை கால் உடையும், அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்கும், பொண்டாடி பிள்ளைலாம் இருக்கும், அவங்க ஏன் பாதிக்கணும்? நான் ஹீரோ, நான் பணம் வச்சிருக்கேன், ஐ மீன் நான் எனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நான் பார்த்துக்கிறேன், நான் ஹீரோனா நான் தான் பண்ணுவேன்னு சொல்றாரு. இந்த பதிலை நீங்கள் எப்படி பாருங்க? ஸ்டன்ட்மேனை பற்றி அவர் கவலைப்படுறாரு. இல்லை சார், இவர் டூப்பு போட மாட்டேன், ஃபைட்டர்ஸ் கூட ஆகுதுன்னா எங்கள் தொழில் அது. அதாவது அப்போ சொன்ன மாதிரி யானை பார்க்கறதுக்கு தான் யானை கட்டுப்படுத்துது. ரோட்டில் போகிறவங்களாம் யானை கட்டுப்படுத்த முடியாது, தூக்கி அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து டெக்னிக் தெரியாங்க. ஹெலிகாப்டர் வந்து குதிச்சா கூட எப்படி எங்கே வந்து பாடியை கட் பண்ணி எங்கே வரணும்னு அதை நாங்கள் கற்றுருக்கோம். உங்கள் ஃபயர் ஷாட் பண்ணுறோன்னா ஃபயர் ஷாட் வந்து எந்த இடத்துல எங்களுக்கு வரோங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படி அணைக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். தண்ணிக்குள்ளே யானை கூட ஃபைட் பண்ணுவோம், புலி கூட சண்டை போடுவோம், எல்லாத்துக்குள்ள சண்டை போடுவோம்னா இப்போ என்ன கூட மலைப்பாம்பு முறுக்கிச்சு. இதே வந்து இப்போ அஜித் ஆர்லாம் என்ன பண்ணுவோம், ஒன்றும் பண்ணிக்கிறோம், நொறுங்கிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் நாங்கள் அது ஹீரோ விட மாட்டோம். ஏன் சரத்குமார் சார் மேலே வந்து ஒரு தெலுங்கு படத்தை பூச்சி கழுத்து உடஞ்சி பூச்சில. ஆமாம், எவ்வளோ நேரம் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவர் மீண்டு வந்தார். அவர் வந்து அவரும் மறுஜன் பண்ணோம், மீண்டு வந்தார். இப்போ அஜித் அவர்களை நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய ஹீரோவாக பார்ப்பீங்க, ஏதாவது வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீங்களா? அப்படியே தான் எப்போ பிறந்தாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியும். ஒரு சின்ன வித்தியாசம் அப்படியே தான். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அஜித் சார் மேலே ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. என்ன கிரிட்டிசிசம் பண்ணுறாங்கன்னா, இந்த சினிமா செல்லப்பா படங்கள்லாம் டிலே பண்ணுறாரு. இப்போ வலிமையாக இருக்கட்டும், விடாமுயற்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகி தான் வருது, அப்டேட் வேறு டிலே ஆகுது. இந்த மாதிரி அஜித் சார் மேலே தான் தப்பு, அவர் டிலே பண்ணுறாரு, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. மிகப்பெரிய ஹீரோவாக போயிட்டாரு, அவர் சினிமா சலிச்சிருச்சு, இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது. இதெல்லாம் அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். அது இல்லை, அவர் வந்து தான் சொல்கிறாரு, எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நான் பண்ணுவேங்கிறாரு. இப்போ அவரோட சனி சுதந்திரத்தில் நாமோ நீங்களோ இல்லை யாருமோ தலையிட முடியாதுல்ல. அவர் வேண்டாங்கிறவரை எதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க? நான் வேண்டான்றேன் சார், வேண்டாம்னா கூப்பிட்டாக்க அப்படிதான் இருக்கும். ஏன்னா வந்து இன்னைக்கு கூட ரஜினி சார் இந்த வயசுல வந்து காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காரு, நைட் வரைக்கும் விடாமுயற்சியா பண்ணிட்டு இருக்காரு. தயாரிப்பாளர் வந்து நஷ்டம் எடுக்கிறாரு. அவரும் கொண்டாடி பிள்ளை குடும்பம் எதை விற்று அவர் படம் எடுக்கிறான்னு இருக்காரு. அது மாதிரி நஷ்டம். ஆனால் அஜித் சார் படம் தான் வித்துரும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அது வந்து அந்த தாமதப்படுத்துறது வந்து அவர் தனி உரிமைனாலும் அந்த படம் எடுக்கும்போது அவரோட உரிமை கிடையாது. அது ஒரு தயாரிப்பாளரோட உரிமை. அந்த தயாரிப்பாளர் உரிமையில வந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக தான் நடக்கணும். படம் வேகமாக படத்தை முடிச்சு நீங்கள் எங்கன்னா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட படத்தை முடிச்சு மேலே போவார், அவ்வளோதான். அவர் எந்த தயாரிப்பாளரும் அவர் கஷ்டப்படக்கூடாது. விஜய் சார் அதே மாதிரி தான், இரவு பகல் பார்க்காம ஒர்க் பண்ணார். ஒருவேளை அவருக்கு எதுவும் படங்கள் தாமதமாக ஒரு உடம்புலாம் சரியில்லாமல் சார், அவருக்கு உடம்பு சரியில்லாம வெளியே சொல்லாமல் இருக்கலாம். இப்போ தான் திடீர்னு வந்து ஆப்ரேஷன் பண்ணார். அது வந்து அவர் உள்ள இடஞ்சலாக இருக்கும். அந்த இடத்துல வந்து அவர் எப்படியாவது சரி பண்ணிடலாங்கிறதுக்காக என்ன மருந்துலாம் சாப்பிட்டுக்கலாம், அதுக்காக கூட லைட் பண்ணிக்கலாம். ஸோ அவர் உள்ள நமக்கு என்னன்னு தெரியல. இப்படி எதாக இருந்தாலும் சரி தயாரிப்பாளரும் பாதிச்சிடக்கூடாது. அது வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு கூட இருந்த மறக்க முடியாத நினைவுகள் இந்த ஒரு இன்சிடென்ட் அஜித்னு சொன்னால் அவங்க நினைவு போகிறது கடைசியாக. இல்லை சார், அஜித் சாருக்கும் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓ ஆமாம்,
அந்த பிரச்சனையில் வந்து அஜித் சாரோட மேனேஜர் அவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. அது அவர் ஒரு பெருந்தன்மையாக என்னை வந்து சாரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை வந்து என்னால் மறக்கவே முடியல. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அனுப்பிச்சிக்கிட்டாரு. உங்களுக்கு என்ன அதனால் நஷ்டமோ நான் தரேன்னாரு. அது என்னால் மறக்க முடியாத விஷயம் சார். ஒரு நல்ல மனிதன், மாமனிதன். அதுதான் ஏன்னா ஒரு சண்டை போட்டான் எதிரி அப்படிதான் நினைக்கல. அவன் நம்ம ஆத்மா தான், நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன ஒரு நல்ல மனிதன். ஏன்னா அந்த மாதிரி அஜித் சார் வந்து அவங்க கூட சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் நிறைய அதெல்லாம் நல்லா இருக்கணும் சார். அவர் இப்போனா நான் சொல்கிறேன்னா அவர் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, அவர் மனசில் கஷ்டப்படக்கூடாது. உடம்பு எனக்கு வில் பவர் வேணும். அதனால் இங்கே வந்து நான் பைக் இங்கே வந்து சும்மா செங்கல்பட்டு கூட பைக்கில் உட்காந்து கூட போக மாட்டேன். எனக்கு வேர்ல்டு கிளாஸ் அது இருக்கு அவர் ஆப்ரேஷன் பண்ண உடம்பு சார். அவர் சுத்தாரு. யாரும் சார் சுத்தம் என்னதான் சார். காரில் அப்படி சாஞ்சிட்டு நம்ம டிரைவ் கூட பண்ணிடலாம், பைக்கில் சாய முடியாது சார். எவ்வளோ கஷ்டம். அது வேலை செய்யணும். அவர் எவ்வளோ கிரேட் மேன். அதெல்லாம் பண்ண வேண்டாம். எனக்கு அவர் ரிக்வஸ்ட்டாக கேட்குறாங்க, பண்ண வேண்டாங்க சார். உங்களுக்கு குடும்பம் இருக்கும், உங்கள் குழந்தைங்க இருக்கும், உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும், எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் இருக்கணும். ஸோ அதனால் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு அவங்க ரசிகர்கள் சார் போகணும்.